டியூப் தமிழ் வணக்கம். இன்று காலை வெளியாகி இருக்கின்ற முக்கிய செய்திகளில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 1990 ஆண்டு நடுப்பகுதியில் ஜூலை மாதம் அளவில் எழுத்தாளர் ஜீன் இ கரோல் என்கின்ற பெண்மணியை அவர் ஆடை மாற்றும் இடத்தில் இருந்த பொழுது பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டார் என்கின்ற வழக்கில் ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் குற்றவாளியாக காணப்பட்டு 144 கோடி ரூபாய்கள் இலங்கை ரூபாய்களில் அமெரிக்க பணத்தில் 5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்த பெண்மணிக்கு நஷ்ட ஈடாக வழங்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபருக்கு எதிராக அவருடைய முதலாவது அதிபர் பதவி காலத்தின் பிற்பகுதியில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்த தீர்ப்பு தவறானது. இந்த பெண்மணி பிழை கூறுகின்றார். அப்படி எதுவும் நடைபெறவில்லை, தீர்ப்பை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தரப்பில் தொடரப்பட்ட வழக்கை உச்ச நீதிமன்ற நீதிபதி நேற்று நிராகரித்திருக்கின்றார். இந்த வழக்கை டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து முன்னெடுக்க முடியாது. இனிமேல் எந்த ஒரு நீதிமன்றத்திலும் இந்த தீர்ப்பு தவறானது என்று வழக்கையும் தொடர முடியாது என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வழக்கில் டொனால்ட் ட்ரம்ப் குற்றவாளிதான். அவர் 144 கோடிகளை இந்த பெண்மணிக்கு கொடுக்க வேண்டும் என்பது அல்ல பிரச்சனை. அமெரிக்க அதிபர் ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒருவர் அந்த அதிபர் பதவிக்குரிய எத்திக் என்று கூறப்படுகின்ற ஒரு விதமான ஆன்மீக உணர்வுகளுக்கு முரண்பாடாக நடந்த ஒருவர் அதிகார கட்டிலில் இருப்பது அமெரிக்கர்களுக்கும் உலக நாடுகளுக்கும் ஒரு முன்மாதிரியாக அமையாது என்கின்ற நெருக்கு வாரத்தையும் அவருடைய அரசியல் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக மாற்றி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வழக்கின் தீர்ப்பு இப்பொழுது அமெரிக்காவினுடைய சகல பகுதிகளிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதைவிட முக்கியம், அமெரிக்க அதிபரனுடைய ஆதரவாளர் ஆகிய மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின் என்ற குழுவினருக்கு பலத்த அடியாக விழுந்திருக்கின்றது. இந்த தீர்ப்பு வரப்போகின்ற நவம்பர் மாத இடைத்தேர்தலில் ஈரான் போரில் ஏற்பட்ட தோல்வியை விட இந்த வழக்கில் ஏற்பட்ட தோல்வி பெரும் சிக்கலாக மாறப்போவதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. CPJ என்கின்ற அமைப்பு உலகளாவிய ரீதியில் ஊடகவியலாளர்களை பாதுகாப்பதும் அவர்களுக்கு மேல் நடத்தப்படுகின்ற தாக்குதல்களை கண்காணித்து அறிக்கைகளை சமர்ப்பிக்கின்ற அமைப்பாகும். காசாவில் இஸ்ரேல் முன்னெடுத்த போரில் சுமார் 240 சர்வதேச ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது CPJ வெளியிட்ட அறிக்கையாகும். இந்த அறிக்கையில் இருந்து இப்பொழுது 20 ஊடகவியலாளர்களுடைய பெயர்களை நீக்கி இருக்கின்றார்கள். இதை நீக்கியதற்கு காரணம், இவர்களில் 8 பேர் ஹமாஸ் அமைப்புடனும் ஜிஹாத் அமைப்புடனும் நேரடியாக தொடர்புடன் இருந்த ஆயுதம் ஏந்திய போராட்டக்காரர்களே. இவர்கள் ஹமாஸ் அமைப்பிற்கு எதிராகவும் பொதுமக்களுக்கு எதிராகவும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை கண்டுபிடித்து உலகமன்றிற்கு கொண்டு வர முடியாது தடை விதிக்கப்பட்டிருந்த சூழலில் களத்தில் இறங்கி தகவல்களை சேகரித்து புகைப்படங்களாக வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 8 பேர் ஜிஹாத் ஹமாஸ் உறுப்பினர்கள் என்றும் இவர்களோடு மேலும் 12 இறந்தவர்களுடைய பெயர்களும் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு இருப்பதாக CPJ அறிவிக்கின்றது. இந்த 12 பேர் யார் என்று தெரிவிக்கவில்லை. ஆனால் அவர்களும் உண்மை ஊடகவியலாளர்கள் அல்ல, நடுநிலை ஊடகவியலாளர்களும் அல்ல என்பதனால் இந்த பட்டியலில் சேர்க்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலில் இருந்து வெளிவருகின்ற டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் என்கின்ற இஸ்ரேலிய பத்திரிகை 240 ஊடகவியலாளர்களில் யார் உண்மையான ஊடகவியலாளர் என்பதை அறிவதற்கான ஆய்வு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. அதில் இந்த 8 பேரும் ஹமாஸ் அமைப்பினாலும் ஜிஹாத் அமைப்பினாலும் தங்களுடைய ஆயுத போராளிகள் என்று உறுதிப்படுத்தப்பட்டு தகவலாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த இணைய தகவல் புகைப்படங்களை ஆதாரமாக வைத்து இஸ்ரேல் தன்னுடைய குற்றச்சாட்டுகளை எழுப்பிய பொழுது இவர்களுக்கும் இந்த அமைப்புகளுக்கும் தொடர்பு இருந்ததை கண்டுபிடித்தது CPJ. இதில் முக்கியமான ஒருவர் பாலஸ்தீனம் ஜிஹாத் அமைப்பினுடைய படைப்பிரிவினுடைய கமாண்டராக இருந்திருக்கின்றார். அரபு மொழியில் PhD பட்டம் பெற்றிருக்கின்றார். கூடவே ஆயுத பயிற்சியும் அவர் பெற்றிருக்கின்றார். அவர் ஊடகவியலாளராக களத்தில் நின்ற பொழுது மிகவும் நல்லவர் என்று அங்கிருக்கும் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். ஆனால் 2025 ஆண்டு ஜூலை அளவில் இஸ்ரேலினுடைய ஏவுகணை தாக்குதலில் இவர் கொல்லப்பட்டிருந்தார். இவர் உண்மையாகவே ஜிஹாத் கமாண்டர் தான் என்பது இப்பொழுது உறுதியாகி இருக்கின்றது. இதுபோல பலருடைய
நிறைய படங்கள் உறுதி செய்யப்பட்டிருப்பதனால் நீக்கப்படுகின்றன. இதுபோல அடுத்த 12 பேர் இஸ்ரேலுக்காக வேலை செய்தனரா என்பதை சரியாக வெளியீடு செய்யவில்லை. ஆனால் ஒவ்வொருவரும் தங்களுக்கு சார்பான செய்தியை பரப்புவதற்காக தாங்களே ஊடகவியலாளரை அனுப்பி நடுநிலை ஊடகவியலாளரை தடுத்து இது போன்ற நாசகார செயலை செய்திருக்கின்றார்களா என்பது இப்போதைய விசாரணையாக இருக்கின்றது. இதில் ஓர் அங்கமாக இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இப்படியான செயல்களை செய்வதனால் உண்மையான நடுநிலையான சர்வதேச ஊடகவியலாளர்கள் கூட பெரும் சிரமத்தையும் உயிரிழப்புகளையும் சந்திக்க வேண்டி நேரிடுகின்றது என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் உணர்ந்து கொள்வார்களா என்பது கேள்விக்குறிதான். ஆயினும் இந்த விவகாரம் பாரதூரமான அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனால் இத்தகைய செயல்களுக்கு இஸ்ரேலும் பொறுப்பே. உண்மை ஊடகவியலாளர்களை உள்ளே அனுமதிக்க மறுத்து இஸ்ரேலும் சர்வதேச தொண்டு நிறுவன பணியாளர்களை தங்களுடைய ஆளில்லா விமானங்களின் மூலமாக கொன்று தள்ளி இருக்கின்றது. எனவே இஸ்ரேலினுடைய தவறுகளை எப்படி வெளியே கொண்டு வருவது என்றால் இஸ்ரேலினுடைய எதிரிகளை தவிர ஆடுகளத்தில் வேறு யாரும் இல்லை என்பதையும் மறக்க முடியாது. நேற்று நடைபெற்ற உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டியில் உலக சாம்பியனாகிய ஜெர்மனி ஆட்டத்தில் தோல்வியடைந்து வெளியேறி இருப்பது உதைபந்தாட்ட ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஜெர்மனிக்கும் பரகுவேக்கும் இடையே நடைபெற்ற ஆட்டத்தில் இடைவேளை வருகின்ற நேரத்தில் பரகுவே ஒரு கோலை போட்டது. அதைத் தொடர்ந்து இடைவேளையின் பின் சில நிமிடங்களில் ஜெர்மனி அடுத்த கோலை போட்டது. பரகுவே நாடு தன்னுடைய ஆட்ட டெக்னிக்கை மாற்றியது. ஜெர்மனி கோல் அடிக்க விடாமல் தடுப்பதில் வெற்றிகரமாக ஆடினார்கள். இடையில் ஜெர்மனி ஒரு கோலை போட்டாலும் அது சரியான கோல் அல்ல என்று மத்தியஸ்தர் நிராகரித்தார். அதன் பின்னர் ஆட்டத்தில் மேலும் மேலதிக நிமிடங்கள் வழங்கப்பட்டு கோல் அடிக்கப்படாத நிலையில் பெனால்டி தண்ட அடி மூலம் அடிக்கப்பட்ட ஆட்டத்தில் ஜெர்மனி தோற்று வெளியேறி இருக்கின்றது. பரகுவே காலே அரைக்கால் இறுதிக்கு முன்னேறுகின்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது உலக கிண்ண உதைபந்தாட்ட ஆட்டத்தில் பெரும் அதிர்ச்சி அலையாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.